السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சலாத்தும் சலாமும் எல்லா நபிமார்கள் மீதும், குறிப்பாக எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த புனிதமான ஜும்மா பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய தக்வா இறையச்சத்தை கொண்டு நான் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கின்றேன். ஏனென்றால் திண்ணமாக அல்லாஹ் தஆலாவுடைய அந்த தக்வா இறையச்சம்தான் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நமக்கு ஈடேற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபையினால் ஜமாத் இஸ்லாமி ஹிந்தினுடைய பரப்புரையின் அண்டை வீட்டாருடைய உரிமைகள் என்ற அந்த நாடு தழுவிய பரப்புரையினுடைய ஒரு பகுதியாக இன்று நமது ஊரிலும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் கூறியது போல, இஸ்லாத்தில் அண்டை வீட்டார்களுடைய உரிமை மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. எஸ்ஐயா இருக்கிறது, புல்டோசருடைய கலாச்சாரம் இருக்கிறது, நம்முடைய வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே நம்முடைய இருப்பு கூட ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது இந்த பரப்புரை நமக்கு தேவையா என்ற ஒரு கேள்வியோட எழுந்தது. அப்பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட கேட்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான காரணமே இந்த ஒன்றுதான். இன்றைக்கு அண்டை வீட்டார்களுடன் நம்முடைய உறவு முறை ஒழுங்காக இல்லாத காரணம் தான். முதல்ல நம்ம திரும்பினாத்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஊடு திருந்தும். நம்ம ஊடு திரும்பினாத்தான் நம்ம மஹல்லா தெருவு திருந்தும். நம்ம மஹல்லா திரும்பினாத்தான் நம்முடைய சமுதாயம் திருந்தும். இப்ப உலகமெல்லாம் இது மாற்றம் ஏற்பட வேண்டுமையானால் நம்முடைய சொந்த வீடுகளிலே, நம்முடைய சொந்த அண்டை வீடுகளிலே இது மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் எனக்கு முன்னால் பேசியவர் கூறியது போல நிறைய அனுபவங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். நம்ம அனுபவங்கள் கூட ஜாஸ்தி இருக்கு. இன்னைக்கு அது மிகப்பெரிய மாற்றத்தை கடையநல்லூரில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். முன்னால் ஒரு காலத்துல சிட்டிகள்ல தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம இருக்கு. ஏதாவது ஒரு ஆக்சிடென்டா சில நேரங்களில் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு. என்ன சார் நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் அண்ணா நகர்ல தங்கி இருக்கிறேன். அண்ணா நகர்ல எங்க தங்கி இருக்கிறீ? இந்த பில்டிங்ல தங்கி இருக்கிறேன். அந்த பில்டிங்ல எங்கெங்க தங்கி இருக்கிறீ? அதுல இந்த ஃப்ளோர்ல தங்கி இருக்கிறேன். இந்த ஃப்ளோர்ல எங்கெங்க தங்கி இருக்கிறேன்? 23ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கு. ஏங்க நான் 24 அங்க தங்கி இருக்கிறேன். அப்பதான் அவங்க தெரியும் அவ்வளவு பக்கத்துல இருக்கிறாங்க. அது வரை அவங்க யாருன்னே தெரியாம இருக்கு இல்லையா? இப்படி நிறைய பேர் நிறைய சம்பவங்கள் வந்து இருக்கு. நமது ஊரில் கூட முன்னால் இருந்த அந்த அண்டை வீட்டுடைய சொன்னாங்க, நம்ம அண்டை வீட்டெல்லாம் நமக்கு ரொம்ப செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் நம்ம ஊர்ல அந்த அண்டை வீட்டினுடைய உறவுகள் நல்ல முறையில் இருந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை யாருங்களோட தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை பற்றி என்னன்னே தெரியல. அவங்களை பற்றி அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய பசங்கள் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாம இருக்கிறாங்க. எனவேதான் அண்டை வீட்டாருடைய உறவு மிக முக்கியமானது என்பதை ஜமாத் உணர்ந்ததின் காரணமாக இந்த நாடு தழுவிய முறை அகில இந்திய லெவலில் இந்த பரப்புரையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். சமரசம் பத்திரிகையில வந்திருக்கு, இன்னும் யூடியூப்ல நிறைய நிகழ்ச்சிகள் வருகிறது. மற்றவர்கள் கூட, மற்ற சமுதாயத்தர் கூட
இப்படி ஒரு பரப்புரையா என்று ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்கிறார். ஆனந்தமா இது கட்டாயம் தேவைதான், இது உண்மையிலே செய்ய வேண்டியதுதான். ஏனென்றால் இந்த உறவு முறையின் காரணமாகத்தான் உலக சமுதாயமே இணக்கமாகவும் அன்பாகவும் நேசமாகவும் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, மிக முக்கியமான ஒன்றை நான் ஆரம்பத்தில் பேசுகிறேன். இது இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய கடமை என்பதையும் தாண்டி உலக சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக இருப்பதற்கு இது மிக மிக அவசியம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே அண்டை வீட்டார்களுடைய அந்த உறவுமுறை என்பது மிக மிக முக்கியமானது. இஸ்லாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹ்வும் சொல்லி இருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி, காபிர்களை பற்றி, முஸ்லிம்களை பற்றி சில பண்புகளை குர்ஆனிலே சொல்வது. அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா பாசிகீன்கள் என்ற ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். பாசிகீன்கள்னா இறை சட்டத்தை மீறி நடப்பார்கள், கெட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்றால் அல்லாஹ் தஆலா 3 கேட்டகரி சொல்லி காட்டுறான். அல்லதீன யன்குதுன அஹதல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அவர்கள் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை அதை உறுதி செய்ததற்கு பின்னால் அதை முறித்து விடுவார்கள். இரண்டாவது பண்பாக சொல்லி காட்டுகிறார். இது இறைவனுடைய சட்டம். வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி அய்யுஸல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி அய்யுஸல, யாருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அம்ரு கட்டளையிட்டிருக்கின்றானோ, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அமரல்லாஹ், அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணல, அது கட்டளை, இறைவனுடைய கட்டளை. எப்படி தொழு என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறானோ, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று கட்டளை இட்டிருக்கிறானோ, அதுபோல இது ஒரு கட்டளை. எனவே அல்லாஹ் தஆலா யாருடனெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறானோ அந்த உறவை துண்டித்து வாழ்வார்கள், அந்த உறவை துண்டித்து வாழ்வார்கள். இன்னும் இந்த பூமியிலே குழப்பம் விளைவிப்பார். உலாய்க்கமுல் ஹாசிரோன், இவர்கள் யாரு? இவர்கள் தான் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நஷ்டவாளர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். பிரிவு வசனத்தில் இதே வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உலாய்க்கஹும் லானத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாட்டும். கொஞ்சம் எண்ணி பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யாருடெல்லாம் இணைந்து வாழ வேண்டும் ஆரம்பத்தில் கிராத்துல ஓதுன அந்த வசனம் தெளிவாக நமக்கு எனக்கு ஒரு படம் பிடித்து காட்டுகிறது. பொதுவாக அல்லாஹ் தஆலா அந்த இதுல சொல்லிக்கால வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, நீங்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள் என்று கூறிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் இந்த ஒரே ஒரு வாக்கியம் தான், இறைவனுக்கு நம்ம இபாத் செய்ய வேண்டும். இந்த இபாதத்து செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுல நம்ம எந்த ஒரு குறை வைப்பதில்லை. ஒவ்வொரு எப்படி செய்ய வேண்டும், தொழுகை எப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாலும் அப்படி தொழுவதில் இன்னைக்கு அதுல ரொம்ப டிஸ்கஷன். தொழுகையை ரசூலுல்லாஹ் சொன்னது போல செய்ய வேண்டும், மாற்று கருத்துல அப்படி செய்ய வேண்டும், அது நம்முடைய கட்டாயம் தான், ஏன்னா அதுவும் கடமை. ஆனால் அந்த கடமையில் நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். அதற்கு அடுத்தபடி அல்லாஹ் தஆலா ஒரு லிஸ்டே கொடுக்கும். இது எப்படி கடமையோ அதுபோல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். வபில் குர்பா, உங்களுடைய உற்றார் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் யதாமா வல் மசாகின், அனாதைகளுடனும் ஏழைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அது எப்படி கடமையோ, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது எப்படி கடமையோ அதுபோல பெற்றோருடன், உற்றார்களுடன், அனாதைகளுடன், ஏழைகளுடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது நம் மீது கட்டாய கடமை. அதைத்தான் அல்லாஹ் அந்த தொடரில் சொல்கின்ற பொழுது வல் ஜாரி தில் குர்பா, உறவினரான உங்களுடைய அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் ஜாரி ஜுனுபி, உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய தோழர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்ன ஸபீலி வமா மலக்கத் ஐமானுக்கும், இன்னும் வழிபோக்கர்களுடனும் இன்னும் உங்களுடைய கடனை சொந்தமாக்கி கொண்ட அந்த மக்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இங்க 3 கேட்டகரியா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எப்படி இபாத் செய்வது கடமையோ, எப்படி அண்டை வீட்டார்களுடைய உரிமை அவர்களுக்கு உரிமையோ அதை செய்வது நம்ம மீது கடமை. உரிமை கடமைகள் என்ற அந்த இதுல பார்க்கும்போது அவர்களுக்கு அது உரிமை, ஆனால் அதை செய்வது நம் மீது கடமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி தொழுகையை விட்டால் அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பானோ,
நோன்பை நாம் அதை குறையாக செய்தால் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பானோ? இந்த உணர்வு அண்டை வீட்டால் கூட நாம் தவறாக நடந்து கொண்டாலும், அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நம்மளிடம் நடந்தாலும் அதையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கேட்பான். இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த பயத்தினால நம்ம இந்த தொழுகை கரெக்டா சொல்றோம். நம்ம தொழுகை எங்க இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ ஏற்றுக்கொள்ளப்படாதோ, நம்முடைய நோன்பு எங்க ஏற்றுக்கொள்ளப்படுமோ ஏற்றுக்கொள்ளப்படாதோ என்று நமக்கு அந்த அச்சம் இருப்பதனால் அதுல நம்ம அதிகமாக கவனம் எடுத்து செய்கிறோம். ஆனா இதுல அந்த கவனம் இல்லை. காரணம் என்ன? நமக்கு அந்த உணர்வு வரவில்லை. இந்த எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எப்படி இபாதத்து கட்டாய கடமையோ, அந்த கடமையை விட்டால் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பானோ, அதுபோல இந்த கடமைகளை விட்டாலும் உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், இன்னும் அண்டை வீட்டார்களுடைய அந்த உறவை நாம் இறைவனும் இறை தூதரும் சொன்ன முறையில் நாம் நடக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு உணர்வு கொள்ள வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அண்டை வீட்டார்கள் 3 வகையான அண்டை வீட்டார்கள் இருக்கிறார். அந்த 3 வகையான ஒரு அண்டை வீட்டார் 3 உரிமைகளை பெறுகிறார். இன்னொரு அண்டை வீட்டார் 2 உரிமைகளை பெறுகிறார். இன்னொரு அண்டை வீட்டார் ஒரே ஒரு உரிமையை மட்டும் பெறக்கூடியவர். ஏனென்றால் நம்முடைய அண்டை வீட்டார்கள் முன்னால பேசணும் சொன்னாங்க, அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டுமல்ல, முன்னால் பின்னால் வடக்க தெற்க எல்லா இடங்களிலேயும் நமக்கு என்ன இருக்கிறாங்க, 40 பேர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஒருவருக்கு 3 உரிமைகள் யார்? அவர் உறவினரான நமது அண்டை வீட்டார். அவர் முஸ்லிம் என்ற அடிப்படையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அவர் நமது உறவினர் என்ற அந்த உரிமையும் அவருக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அவர் நமது அண்டை வீட்டார் என்ற உரிமையும் அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இவர் 3 வகையான உரிமைகளை பெறுகிறார். இன்னொருவர் யார்? நமது உறவினர் அல்ல, ஆனால் முஸ்லிமான ஒரு அண்டை வீட்டார். இவர் முஸ்லிம் என்ற அடிப்படையில் அவருக்கு நாம் அவருடைய உரிமையை கொடுக்க வேண்டும். நமது அண்டை வீட்டார் என்ற உரிமையை அவருக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவது ஒரே ஒரு உரிமையை பெறுபவர், அவர் முஸ்லிமும் அல்ல, நம்முடைய உறவினரும் அல்ல, ஆனால் நமது அண்டை வீட்டாராக இருக்கிறார். எனவே அண்டை வீட்டாருடைய உரிமை அவருக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயங்களில் கட்டுண்ட ஒரு மார்க்கம் அல்ல. இது உலகத்தில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கம். நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, அல்லாஹ் தஆலா யாரு? ரப்புல் ஆலமீன். அவன் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ரப்பாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கின்ற பொழுது நாம் சொல்லி காட்டுவோம், அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்தாருக்கெல்லாம் அவர்கள் யாரு? முஸ்லிம்களுக்காக உள்ள ரப்பு மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகத்தாருக்கெல்லாம் ரஹமத். குர்ஆனை சொல்கின்ற பொழுது ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்திற்கெல்லாம் நேர்வழி ஆட்டக்கூடியது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ்வோ, முஸ்லிம்களுக்கு மட்டும் குர்ஆனோ, முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி என்பது அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தந்ததுதான். அல்லாஹ்வும் அனைவருக்கும், குர்ஆனும் அனைவருக்கும், ரசூலுல்லாஹும் அனைவருக்கும். நாம் யார்? அதையும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் நமக்கானவர்கள் அல்ல, நாம் மற்ற அனைத்து சமுதாய மக்களுக்கானவர்கள். குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ், குந்தும் கைர உம்மத், நீங்கள் சிறந்த சமுதாயத்தவர்கள். உஹ்ரஜத் லின்னாஸ், மற்ற மக்களுக்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயம். அப்ப நாம் நமக்காக வேண்டி வாழ்வர்கள் அல்ல, நாம் பிறருக்காக வேண்டி வாழ்வர்கள், பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள், அவருடைய முன்னேற்றத்தில் நாம் அக்கறை கொள்ளக்கூடியவர்கள், அவள் மீது நாம் அன்பு செய்யக்கூடிய இப்படிப்பட்டவர்கள். எனவேதான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், இந்த இபாதத்துகளில் நாம் அதிகம் கவனம் செலுத்துகிறோம், இதுவும் இபாதத்து தான். எனவேதான் அல்லாஹ் சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இறை மார்க்கத்தில் நுழைவதாக இருந்தால் முழுமையாக நுழைந்து வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, ஷைத்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அதே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அஃபதுமினூன பிபஅதில் கிதாப், வேதத்தில் சொல்லப்பட்ட சிலவை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? வதக்ஃபுரூன பில் கிதாப் பிபஅத், அதுல வேறு சிலவை நீங்கள் என்ன செய்றீங்க? மறுக்கின்றீர்களா? குஃபர் செய்கின்றீர்களா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? சிலவை ஈமான் கொள்கிறோம், சிலவை மறுக்கின்றோம். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டது இபாதத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற மனிதர்களுடைய உரிமைகளையும் சொல்லப்பட்டது. நாம் அடிக்கடி நம்முடைய பயன்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மனிதர்களுக்கு 3 வகையான உரிமைகளை பற்றி சொல்வார்கள். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகள், உரிமைகள். ஒன்று ஹுக்கூக்குல் இபாத், மனிதன் மனிதருக்கு செய்யக்கூடிய கடமைகள்.
ஹுக்கூக்குன் நஃப்ஸ், மனிதன் தனக்கு செய்யக்கூடிய கடமைகள், குறிப்பாக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அதெல்லாம் இபாதத்துகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இந்த கடமைகளில் நாம் ஏதாவது குறைபாடுகள் செய்தால், இதில் நாம் ஏதாவது தவறுகள் செய்தால் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? நிச்சயம் மன்னிப்பான். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா யாரு? மிக மன்னிப்பான். நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுது மன்னிப்பு கேட்டாலும் 1000 முறை கேட்டாலும் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஹுக்கூக்கில் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டறலாம். அதுபோல ஹுக்கூக்குன் நஃப்ஸ், நாம் நமக்கு செய்யக்கூடிய கடமைகள், இதுல ஏதாவது குறைபாடு நம்மளை சார்ந்து. ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ஹுக்கூக்குல் இபாதுதான். பிற மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகள், பெற்றோருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, இவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடமைகளில் நாம் ஏதாவது தவறு செய்து விட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நம்மளை மன்னிக்கவே மாட்டான். அதாவது ஹதீஸ்ல நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். முஃப்லிஸ்ங்கிற ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ். நிறைய அமல்கள் செய்திருப்பார், மறைவோடு அவருடைய நன்மைகள் எல்லாம் குவிந்திருக்கும். ஆனால் கேள்வி கணக்கின் போது அவரை எதிராக மக்கள் முறையீடு செய்து கொண்டே இருப்பார்கள். இவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும். அவர்கள் நன்மைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகும் பிற முறையீடுகள் வரக்கூடிய நிலைமையில் அந்த மனிதன் இருப்பான். அவ என்ன செய்யறது? அவங்களுடைய பாவத்தை தூக்கி இவன் தலையில போடும். இவன் தான் உண்மையான முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் அதை ஒண்ணுமே இல்லாதவன். ரொம்ப நமது பிக்சர் என்னது, பராதரின்னு சொல்றமா இல்லையா அப்படின்னு நம்பி இருந்தாங்க சாபாக்கள். கேட்ட உடனே எதுவுமே இல்லாதவன், அவன் வசதி வாய்ப்பே இல்லாதவன், அவன் அல்ல. நாளை மறுமையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். இது என்ன? அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடும். ஆனால் அந்த மனிதர்கள் மன்னிக்காதவரை நம்மளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கும். எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கார் என்பதை பாருங்கள். இந்த இடத்துல 3 கேட்டகரி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒண்ணு உறவினரான அண்டை வீட்டார், உறவினர் அல்லாத அண்டை வீட்டார், இன்னும் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய தோழர்கள். முஃபஸ்ஸிர்கள் இதுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது ஒரு நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்கள் அல்லது சில மணித்துளிகள் நம்முடன் யார் உறவாடுகிறார்களோ, நமக்கு அருகாமையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உரிமையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பாக மனுஷன் பஸ்ல போறோம், நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு சில கொடுக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு. அவர் நமக்கு சில கஷ்டங்கள் தந்தாலும் அதை நம்ம தாங்கிக் கொள்ளணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதை அடிச்சுட்டு தான் போறோம். குறிப்பாக ஒரு ரேஷன் கடையிலேயோ அல்ல மற்ற இடங்கள்லயோ கீழே நிக்கிறோம். அப்ப நம்ம பக்கத்தில் ஒருத்தர் கீழே நிக்கிறாரு, அவர் நம்ம அண்டை வீட்டார். அப்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நாம் கொடுக்கணும். அவரை முந்திக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வைங்க, தெரிஞ்ச ஆள் அங்க நின்னாருன்னா என்ன, நீங்க அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்கிற மாதிரி கேட்டு அந்த வழி நின்னுக்கிறோம். அப்ப இது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப இந்த உரிமையை நம்ம செய்யணும். அதாவது குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் அன் ரஅய்யத்தி, நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா நிச்சயம் கேள்வி கேட்பான். அப்ப நமக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ், இது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய சோதனை. எனவே இதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப அதிகமான ஹதீஸ்கள் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாஸால ஜிப்ரீல் யூஸினி பில் ஜார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளையும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளையும் அடிக்கடி எனக்கு என்ன செஞ்சாங்க, போதித்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா வலந்து அன்னஹு சயூரிது, எந்த அளவுக்கு அவங்க போதிச்சாங்கன்னா, நான் நினைச்ச அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது உங்க சொத்துல அவருக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் நினைச்சாங்க. இந்த அளவுக்கு போதித்தார்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு இந்த உரிமையை அவ்வளவு அதிகமாக அவர்கள் சொல்லியிருப்பார்கள் கொஞ்சம் எண்ணிப்பாரு. இந்த அதிர்வு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மீண்டும் மீண்டும் வரும்போதெல்லாம் சொல்றாங்க, அண்டை வீட்டாரோட உரிமை கரெக்டா செஞ்சுட்டீங்களா, அதை ஒழுங்கா பேணிட்டீங்களா, நீங்க கவனமா இருக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க சொல்றதை பார்த்தாச்சுன்னா உங்க சொத்துல பங்கு விடுங்க நான் அடுத்தாப்புல வரும்போது சொல்லுவாரு போல் இருக்கு, நான் எண்ணக்கூடிய அளவு தெரிஞ்சாங்க அவங்க சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆரம்பத்தில் சொன்னாங்க, நாம் நாளை சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால், நாம் உண்மையான மூமினாக இருக்க வேண்டுமையானால் அண்டை வீட்டார்களுடைய உறவை நாம் பேணி இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க,
வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மோமின் அல்ல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மோமின் அல்ல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் மோமின் அல்லன்னு 3 முறை சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி பதறாங்க. ஏன்னா அன்றைய இருந்த சஹாபாக்கள் இந்த வார்த்தை கேட்டாச்சுன்னா அவங்க உணர்வு அப்படி துடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்தாங்க, நம்ம எல்லாம் நல்ல மோமினா இருக்கணும், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம கரெக்டா நடக்கிறோமா என்ற அந்த அறிவுபூர்வமான உணர்வுகளிலேயே அவங்க இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயம். யா ரசூலல்லாஹ் வமா லாக யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டவான், அப்படிப்பட்ட மூமின் அல்லாத ஒரு மனிதன் யாரும் சொல்லுங்க. ஏன் அப்படி கேட்கிறாங்க? அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருந்து நம்ம நீங்கிக்கணும், அந்த குணாதிசயம் நம்மள்ட்ட இருந்துடக்கூடாது என்று அந்த அச்சத்தினால் கேட்கிறார். யார சொல்லலாம் அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னு கேட்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு ஜாருஹு பிவாயிகஹு, எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரன் தன் அண்டை வீட்டுக்காரனுடைய தீங்குகளில் இருந்து நிம்மதி வரவில்லையோ அவன் தான் என்று சொன்னார். எந்த ஒரு அண்டை வீட்டுக்காரன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய தொந்தரவிலிருந்து துன்பத்திலிருந்து, முன்னாடி சொல்லும்போது சொன்னாங்க அண்டை வீட்டுக்கு செய்யக்கூடியது என்ன, அண்டை வீட்டுக்கு செய்யக்கூடாது என்ன. இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களோட எல்லாம் இருக்கிறார். அப்படி சஹாபாக்களோட இருக்கின்ற பொழுது ஒரு ஜனாசா கொண்டு செல்கிறார். அப்படி ஜனாசா கொண்டு செல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் மக்கள்லாம் மொத்தம் உட்கார்ந்து எல்லாரும் பேசுறாங்க. நல்ல மனுஷன், மாராசன், நமக்கெல்லாம் ரொம்ப உதவி செஞ்ச ஒரு மனிதன், ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி இறந்து போனாரு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இவங்க எல்லாம் பேசுறாங்களா? ரைட்டு, ஆமா நல்ல மனுஷன் அந்த ஆளு, சொர்க்கவாசியை பார்க்கணுமா இவர் பார்த்துக்கிடுங்க, இவர் தான் சொர்க்கவாசி, இவர் யாரு? சொர்க்கவாசி. இன்னும் சில நாட்கள் கழித்து ஒரு ஜனாசா செல்கிறது. அப்பொழுது மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அந்தான இருந்தான், ஒரே தொந்தரவு, எப்ப பார்த்தாலும் இவனால ஒரே தீங்குதான், ஒரே கஷ்டம் தான், மாறாக சேர்ந்தான் போ, இப்பமா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் பேசிக்கொள்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நரகவாசியை பார்க்க நினைக்கிறீங்களா? பார்த்துக்கணும், இவரது நரகவாசி. அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அல்லாஹ் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. சர்டிபிகேட் யாரு கொடுக்கிறா? யாரு கொடுக்கிறா? நம்முடைய அண்டை வீட்டார், நம்முடைய அண்டை வீட்டார்கள் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் தான் நாளைக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா நடத்துறது. அதுபோல முன்னாடி சொல்லும் போது அந்த ஹதீஸ் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஒரு பெண்மணி நல்ல தொழுவாங்க, ரொம்ப சதக்கா தான தர்மம் பண்ணுவாங்க, ரொம்ப நோம்பு வைப்பாங்க, எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் மணி கையோட தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பெண்கள் அப்படி இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவர் வேலை என்னன்னா, சாயங்காலம் வரணும், இப்ப சாயங்காலம் தான் வர்றாங்க, எப்பவுமே தென்னைக்கு வந்துடுறாங்க. தென்னையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு யார் போறா யாரு வாரா, அவங்க என்ன செய்யறாங்க, அங்க என்ன தேவையில்லாம இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு, தேவையில்லாம இதே சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு அவன் போனா அவன் யாரு, அவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நடக்கலையே நம்ம ஊர்ல, இந்த பேசு தேவையில்லை. அப்போ இப்படி பேசும்போது பக்கத்து கூட வேற மாதிரி பேசுவாங்க. நீங்க ஒரு சின்ன புள்ளிய வச்சுட்டா அவங்க ரோடே போட்டுருவாங்க. அவங்க பொம்பளை கழிஞ்சுவாங்க, ஒரு லேசா ஒரு புள்ளி வச்சுட்டா போதும், நமக்கு சொல்லியா தரணும், எல்லாம் தரணும். அப்ப இந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பெண்ணு நல்ல தொழுகிறாங்க, நல்ல இபாதத்து, தானம் தர்மம் அள்ளி கொட்டுறாங்க, இவ்வளவு ஆண்மன. ஆனா அவங்க செய்யற ஒரே ஒரு செயல் என்ன தெரியுமா? இந்த மாதிரி தான் தென்னையில உட்கார்ந்துக்கிட்டு அங்க யாரு போறா, பக்கத்துல யாரு வாரா, என்ன செய்யறா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் நரகவாசிகள். சொன்ன முதல் வேலை என்ன வார்த்தை என்ன? அவன் நரகவாசி. வேற ஒரு பெண்ணை பற்றி கேள்வி, இந்த அம்மா வந்து அதிகமா தொழுகிறதெல்லாம் இல்லை, ஆனா பரவான கடமையில கரெக்டா இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு பொருளாதாரம்லாம் இல்லை, ஏதோ அந்த பால் கட்டில சிலதை மட்டும் என்ன செய்யறாங்க, அவங்களால முடிஞ்ச தரும் பண்றாங்க, அவங்க சொர்க்கவாசி. ஆனா யாருக்கும் இவர்களால எந்த தொந்தரவும் இல்லை, அந்த வட்டாரத்திலேயே அந்த ஊர்லேயே இவங்களால யாரும் தொந்தரவு இல்லை, பிறருக்காண்டு உதவி. அன்புக்குரியவர்களே, இது மிக முக்கியமான. அப்போ எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஹதீஸ் நிறைய இருக்கு. அண்டை வீட்டார்கள் பசியோட இருக்க தான் மட்டும் புசிப்போல் யாரும் இல்லை, அது என்ன என்ன ஹதீஸ் அது? இன்னைக்கு நம்ம என்னைக்கா யோசிக்கிறோமா? நம்ம இன்னைக்கு நல்ல விருந்து வைக்கிறோம், சாப்பாடு பிரியாணி போட்டு ஆக்குறோம், பக்கத்து வீட்டுல அந்த வாடகை சொல்லும் போது கூட சொன்னாங்க, ஆனா அங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடுறாங்க நம்ம கேட்கறது. முன்னாடி நம்ம ஊர்ல எல்லாம் என்னுடைய அனுபவங்கள், நம்ம ஊர்ல பெரிய பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப வறுமையான காலகட்டங்கள். உண்மையிலே நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கக்கூடிய அதிகமான நிகழ்ச்சிகள். அப்ப அவங்க சொன்னது போல நம்ம வீடு எல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்நியமா இருந்தாங்க. அதாவது அன்றைக்கு இருந்த அந்த அந்நியம் இன்னைக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். எந்த அளவுக்கு நான் நல்லா வெளியூர்ல ஓதுவேன், நம்ம சில பசங்க தான் படிப்பாங்க, அதிகமானவர்கள் வெளியூர்ல படிக்கிறது இல்லை.
அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அந்த லீவுல வந்தான்னு வைங்க, பக்கத்து வீட்டுமா கேட்பாங்க, ஏமா உன் பையன் வந்திருக்கானே, உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன கறி வச்சிருக்கே? என்னம்மா நாங்க இன்னைக்கு சாம்பார் தான். ஏமா நான் இன்னைக்கு கறி எடுத்திருக்கேன், நான் இன்னைக்கு மீன் ஆக்கி இருக்கிறேன், என்ன இந்த வா இதை கொண்டு வா பிள்ளை கொடு. அங்க இருந்து மாசம் வந்து லீவ்ல வாரான், எப்படி அவன் வந்து இன்னைக்கு நிச்சயம் என்ன பண்றான், உடனே நிச்சயமா கொடுத்து விடுவான். இல்லைன்னா இவங்களே போய் வாங்கிட்டு நிச்சயமா அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு பக்கத்து நம்ம அண்ணன் தம்பி இருந்தா கூட நம்ம நிச்சயம் மாட்டுக்கோம், நம்ம என்னென்னோட கேட்க மாட்டோம், இருக்கா இல்லையா? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செய்தி. அப்ப நம்மளுக்கு மத்தியில் எப்படி அந்யோன்யம் ஏற்படும், நமக்கு மத்தியில் எப்படி ஒரு உறவு முறை வந்து ஏற்படும் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அடிக்கடி நான் சொல்லலாம், ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, யா அபூதர், அபூதர் ரசூலுல்லாஹ் வந்து அபூதர் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அதிகமான ஹதீஸ்கள் அவங்கள தான் சொல்லுவாங்க. யா அபூதர் இதா தபஹ்த மரக்கத்தன், அபூதர் நீ ஏதாவது வீட்டுல குழம்பு சமைச்சா, அவங்க சொல்றாங்க ஏதாவது நீ சூப், அது மரக்கத்தன்னா குழம்பு சூப்பு எதுனாலும் வச்சுக்கலாம், மரக்கத்தன் அதுல நீ நினைச்சு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சார். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவைக்கு நம்ம சமைப்போம், நம்ம 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு சமைப்போம், 5 பேர்னா 5 பேருக்கு சமைப்போம், அது நம்மளுடைய இயற்கையான நிதி. நீ அளவுக்கு சமைச்சுக்க, ஏன்னா அதுக்கு மேல காசு இருக்காது, பரவாயில்ல, இருந்தாலும் அதுல கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்திட்டு ஒத்தாகது ஜீவரானக்க அந்த சாலா கொஞ்சம் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டு கொடுங்குறான். அந்த ஆட்களுக்கு என்ன செய்யுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டு கொடுங்கிறான். அரைத்தல்லடி சூரத்துல் மாவுன்ல கடைசியில வரும் மாவுன்னு ஒரு வரும், கடைசி அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி மாவுனை தடுக்கக்கூடியவர்கள் அவன் வந்து யாரு, காபீர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மாவுன்னா என்ன என்பதற்கு பசங்க விளக்கம் சொல்றது என்ன தெரியுமா? சிக்குமுக்க கல், அது நம்மளோட அந்த காலத்துல இந்த தீப்பெட்டி கொடுப்பான், பக்கத்துல உள்ள தீ இல்லைன்னா உடனே சொல்லுவாங்க, நான் நல்லா எடுத்திருக்கேன், நம்ம வீட்டை தீப்பத்திரத்துக்கு கூட வழி இருக்காது, இன்னைக்கு கேஸ் அடுப்பு வந்துருச்சு, தீப்பத்திரத்துக்கு வழி இருக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன சட்டியில பக்கத்துக்கு போய் நெருப்பு வாங்கி தருவாங்க, அந்த நெருப்பை நம்ம விட்டு விரவல போட்டு ஊத்தினா நெருப்பு எடுக்குது. அப்ப இதுதான் மாவுங்கிறாங்க. அதுபோல கையிருக்கா வேண்டிய சின்ன ஊசி, சின்ன கயிறு, சின்ன சின்ன சாமான்கள் இருக்கு இல்லையா, இவைகள் தான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் செல்ஃபிஸ். நான் சொன்னது போல இஸ்லாம் அல்லாத மற்றவர்கள் நமக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செல்வி நான் சம்பாத்தியம், என்னுடைய வீடு என்னுடைய நாடு. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லல, நம்ம வீடு நம்ம நாடு நம்ம ஊரு என்று சொல்லத்தான் சொல்லும். அன்புக்குரியவர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை யாரு பேசுறதே இல்லை, அவங்களோட பழகிறதே இல்லை, அவங்களுக்கு என்ன நடந்ததுமே பார்க்க இஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சொல்லித் தருகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துஅமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. வலா துஅமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாத வரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும் அலாமா துஹிப்பூனஹு, இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் அன்பை நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன செயலை நான் சொல்லி தரட்டுமான்னு பலா யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்னன்னு சொல்லுங்க. அவங்க சொன்னது என்ன தெரியுமா? பெரிய செயல் அல்ல, அப்சுஸ் சலாம், ஈஸியான வார்த்தை, அப்சுஸ் சலாம். நீங்கள் ஒருத்தருக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் சலாம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சலாம் சொல்ல மாட்டேங்குங்க, சலாமே சொல்ல மாட்டோம். எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம சமுதாயம் ஆகிவிட்டது என்றால், ஒருத்தருக்கு கருத்து வேறுபாடு வச்சுங்க, அவனை பார்க்கவே மாட்டேங்கான், அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கான், அவனை விரோதியாகவே பார்க்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? சலாம். மற்ற முகமன்களை விட இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த முகமது இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை. நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன பொருள்? அல்லாஹ் உங்கள் மீது சாந்தி அமைதி தரட்டும். அதுபோல அவர் உங்களுக்கு துவா செய்கிறார், உங்கள் மீதும் அல்லாஹ் தஆலா சாந்தி அமைதி தரட்டும். இது எப்பவாவது ஒரு நேரத்துல கபூல் ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? சரிதானே? அப்ப நம் மீது அல்லாஹ் தஆலா சாந்தியை இறக்கி விட்டால், அந்த அமைதியை இறக்கி விட்டால், அது எவ்வளவு பெரிய நிம்மதி. குட் மார்னிங் வணக்கம் சொல்றதை விட எவ்வளவு பெரிய ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை. இது சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆட்கள், நம்ம வேண்டிய ஆட்களோட பார்க்காம அங்க நிக்க போறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்சுஸ் சலாம மல்லம் தாரிஃபு வலம் தாரி, நீங்க தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் சரி, தெரியாத ஆளா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யுங்க சார், நீங்க சலாம் நிறைய சொல்ல, நீங்க முசாஃபிரோட முசாஃபிர் வந்துட்டாரா வயாம சலாம் சொல்லிட்டே இருக்காரு மாதிரி கேள்வி பண்றாங்க, அந்த அளவுக்கு ஆயிப்போம். ஆனா சலாம் சொன்னீங்கன்னு வைங்க, உண்மையில் பாருங்க, நீங்க சலாம் சொல்லுங்க, ஒரு சின்ன அன்பு ஏற்படும். அதுக்கடுத்து நீங்க அவர்கிட்ட
முசாபஹா செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் அன்பு ஏற்படும். நீங்க அதுக்கடுத்து மானக்கா செய்யுங்க, அதோட. எனவேதான் ஜமாத் இஸ்லாமி ஹிந்துல தாவா செய்வதற்கு மிக அடிப்படையாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னா 3 விஷயங்கள். இது முதல்ல குர்பத். அவங்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை, முதல்ல தாவத்து கிடையாது, முதல்ல குர்பத். அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க, நெருக்கத்தை ஏற்படுத்துங்க. நீங்க யாரு, எவரு, என்ன, ஏது, அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறத கேளுங்க. அவருக்காக ஏதாவது. 2வது, அந்த கஷ்டத்தை உணர்ந்து நீங்க அவங்களுக்கு ஹிதுமத் செய்யுங்க. அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஹிதுமத் செய்யுங்க. நீங்க அப்படி ஹிதுமத் செய்தால், அவர்களுக்கு நீங்க காரியங்கள் செய்தால், அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, தாவத். நீங்க அவருக்கு அந்த மாதிரி செஞ்சீங்க, நீங்க உங்களோட ஒரு நேசம் பாசம் பேசுங்க, சலாம் சொல்லுங்க. யார் அவர்கள் இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம ரொம்ப நாள் வெளிநாட்டுல இருந்துட்டோம், உறவு முறைகள் எல்லாம் என்ன செஞ்சோம், நம்ம வந்துடும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மிக முக்கியமாக பிறருக்கு என்ன செய்யணும்னா செய்யக்கூடிய உதவிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நான் பார்க்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியதுதான். மல்லம் யர்ஹமின் நாஸ வலம் யர்ஹமுல்லாஹ். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டவில்லை என்றால் வானத்திற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒருபோதும் அன்பு காட்டணும். இப்ப நம்ம முதல்ல எங்க காட்டணும், மாறி மாறி தொழுகிறோம். தொழுகையில ரொம்ப இபாதத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறோம், அது தப்பல்ல, ரைட் தான். ஆனா அதுல போகக்கூடிய அந்த கவனம் இந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய இந்த ஹுக்கூக்களை நாம் நினைச்சோம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பெரிய அறிஞர் இடத்துல ஒரு கேள்வி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நோம்பு நேரத்துல, இந்த ஹஜ் நேரத்துல எல்லாம் வெளிநாட்டுல இருந்து அதிகமான கேள்விகள். ஏறாம் கட்டும்போது இப்படி மாற்றி கட்டிட்டு அந்த ஏறாம் கூடுமாம்பாங்க. எப்படி இந்த இடத்துல இருந்து கட்டிட்டு அந்த ஏறாம் கூடுமாம்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் கேட்கிறாங்க, சார் இந்த மாதிரி நோம்பு வச்சுட்டு எச்சிய முழுங்கிட்டான், நோம்பு கூடுமா கூடாது? என்ன நோம்பு கூடுமா கூடாது? ஏப்பா எச்சிய முழுங்கினா நோம்பு கூடுப்பா, அடுத்தவன் சொத்தையே முழுங்கிட்டு இருக்கிறான், அதை பத்தி என்னைக்கா கவலைப்பட்டு இருக்கிய நீ? அடுத்தவன் சொத்து முழுங்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு எல்லாம் நடக்குது. அப்ப அளவு நம்ம இன்னைக்கு நம்ம ஊர்ல சரி ரைட் வாண்டா எவ்வளவோ தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமையானால் ஹலால் ஹராமாக பேசப்படுகிறது. ஹலால ஹராம் சொல்றாங்க, ஹராமை ஹலால் என்று சொல்கிறாங்க. புரிந்து எல்லாரும் எல்லாம் ஏக்கவாதிகள் கூட பேசுறாங்க. ஏக்கத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய மக்கள் கூட எல்லாம் என்னங்க அதற்கு எனக்கு நடந்த சம்பவங்கள் புரிந்து சொல்றாரு. அசருக்கு ஒரு ஆலிம்சா அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணங்க. ஒரு பிள்ளை ஒருத்தனோட போயிடுச்சுன்னா அப்படின்னு நம்ம கண்டிக்கும் போது என்னத்தை போட சொல்லி தடுக்கிறீங்க? இதெல்லாம் இன்னைக்கு நடக்காத காரியம். எவ்வளவு சரிசாக பேசுறாங்க பாருங்க. இவ்வளவு பெரிய தவறு இது, விபச்சாரத்திற்குரிய குற்றம் இது இல்லையா? யாருக்காவது இந்த உணர்வு இருக்குதா? அப்ப அது எவ்வளவு சரிசாரா போச்சு. அது போலதான் இந்த அண்டை வீட்டார்களுடைய இந்த உறவு முறைகள் நாம் அதை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, மிக மிக அதிகமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அண்டை வீட்டார்களுடைய அந்த கஷ்டங்களை எந்த அளவுக்கு அவங்க சொல்லி காட்டினாங்க. நாம் அவங்களுக்கு உதவணும், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா போய் கேட்கணும். அந்த வீட்டுல ஜனாசா நடந்தா ஜனாசில முழுமையாக பங்கெடுத்து முழுமையாக அந்த ஜனாசாவை இது பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்தா அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அங்க ஏதாவது துக்கமான நிகழ்ச்சி நடந்தா அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன செய்யணும், ஆறுதல் சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் கொடுத்தால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு யூதர் இருந்தார். பக்கத்து வீட்டுல ஒரு யூதர், அவன் வேலையை ரசூலுல்லாஹ்க்கு எப்பவும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டியது. அப்ப ஒரு நாள் அந்த ரசூலுல்லாஹ்க்கு அந்த தொந்தரவு இல்லை, என்னன்னு விசாரிக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம இருக்கு. ஒருவடியாக வீட்டுக்கு சொல்றாங்க. உடனே வீட்டுக்குள்ள போய் அவனை நல விசாரிக்கிறாங்க. என்னப்பா அவனுக்கு ஏதாவது வேணுமா, என்ன செய்யணும், எங்க கூட்டு போகணும், ஏதாவது மருந்து மாத்திரை வேணுமா, எல்லாம் கூட விசாரிக்கணும். அவன் அசந்துட்டான். இந்த முகமது, உனக்கு நான் எவ்வளவு பெரிய துன்பங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நானும் உனக்கு ஒரே இடையில் சொன்னீங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு அப்படிதான் கட்டளை எடுக்கும், இதை நாங்க பொறுத்துக்கணும், நீங்க என்ன செய்யும். இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாபி. அவரை எல்லாருமே விஷயங்க அவரை முன்னுதாரணமாக காட்டுவார்கள். ஒரு மிகப்பெரிய ஆலிம், ஒரு மிகப்பெரிய முஹத்திஸ், ஒரு மிகப்பெரிய வராத்து உள்ளவர், மிக பேடுதலாக உள்ளவர். குர்ஆன் ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள். உம்முல் மோமின் சொல்லக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களுடைய வளர்ப்பு மகனாகவும் இருந்தவர் ஹசன் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி காலங்கள்ல உடல் நல குறைவா இருக்கிறார். அதுபோல ஒரு பக்கத்து வீட்டாருடைய மனைவி அவங்களை பார்க்க வர்றாங்க. அப்ப வீட்டுக்கு பார்க்க வரும் பொழுது அந்த வீட்டுல ஒரே சுமல், அவங்களுடைய உடம்புல இருந்து ஒரு சுமல் இல்லை,
வீட்டினுடைய ட்ரைனேஜினுடைய சுமல் மாறி இருக்கு. என்னம்மா உங்க வீட்டுல ஏதோ பைப்பு உடஞ்சிருக்கு போல் இருக்க, என்ன சரி பண்ணக்கூடாதா? அவங்க வர உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஏமா இது எங்க வீட்டுல உள்ள பைப் அல்ல, உங்க வீட்டுல வரக்கூடிய அந்த ட்ரைனேஜ் பைப் இருக்குல்ல, அது உடம்பு போய்கிட்டு இருக்கு. அப்படி அது இன்னைக்கு விழுகல, 30 வருஷமா போய்கிட்டு இருக்குங்க. இன்னும் அநியாயமா போச்சு. 30 வருஷமா போய்கிட்டு இருக்கு எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதா? நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பொறுமையா இருக்க சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு உங்களுக்கு யாராவது தொந்தரவு இருந்தால் நீங்க பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே நாங்க இத்தனை வருஷமா பொறுமையா இருக்கோம். உடனடியாக போய் அவங்க நினைச்சாங்க அது சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி வந்து பக்கத்து வீட்டுக்கார கடுமையா தொந்தரவு தாங்க முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரசூல சொன்ன வார்த்தை என்னமா, இது போ கொஞ்சம் பொறுமையா, நீ அப்படி பொறுமையா இருந்தா அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன செய்வான், நாளைக்கு மிகப்பெரிய கூலி தரும். போய் பொறுமையா இருக்கு. சரி இவரும் போய் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கு. தாங்க முடியல. மீண்டும் ரசூலாட்ட வர்றாங்க. யாரும் சொல்லலாம், என்னால தாங்க முடியல, நீங்க ஏதாவது பண்ணுங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு. நீங்க போங்க, இன்னும் பொறுமையா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சது, அதுவும் தாங்க முடியல. யார சொல்லலாம், என்னால முடியவே முடியல, யார சொல்லலாம் தாங்க முடியல அப்படின்னா. அப்ப ரசூலா மிகப்பெரிய முரப்பி இல்லையா, மக்களுக்கு பயிற்சி கொடுக்கும். அவன் சொன்னாங்க, யோசித்தாங்க, சரி இப்போ வீட்டு ஒண்ணும் செய்யாத, அவன்கிட்ட ஒண்ணும் சொல்லாது, வீட்டு சாமான தூக்கி வெளியே வை, ஒரு 5-6 சாமான தூக்கி வெளியே வை. அப்ப தெருவில் போவங்க எல்லாம் கேட்பாங்க, இல்ல ஏப்பா சாமான தூக்கி வெளியே வைக்கிற, என்ன விஷயம் கேட்பாங்க. அப்ப சொல்லு, பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொந்தரவு தாங்க முடியாம நான் போறேன்னு மட்டும் அவங்கள்ட்ட சொல்லு, இவன்கிட்ட எதுவும் பேசாதேன்னா. சரின்னு அதே மாதிரி வந்தாரு, வீட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே வச்சாரு. போறவங்க எல்லாம் கேட்டாங்க, என்னடா அவங்க எல்லாம் அவன் சபிக்க ஆரம்பிச்சாங்க, சண்டாளப்பா இப்ப ஏன்டா அந்த மாதிரி. அவனுக்கு தாங்க முடியல அந்த வார்த்தை. ஓடோடி போன ரசூலாட்ட, யார சொல்லலாம், உங்களுடைய தோழர் இந்த மாதிரி என்ன தெரியலாம் கவலைப்படுத்துறாரு, என்னால தாங்க முடியல, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இனிமே ஒருபோதும் அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நான் நம்ம ஒருபோதும் சொல்ல மாட்டிய, எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டிய, சரி இப்போ நான் அவர்கிட்ட சொல்ல சொல்லி, சரி எல்லாத்தையும் எடுத்து வீட்டுல வச்சு இருங்க, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அப்ப நாம அவர் இருக்குது. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தாங்க, பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன குப்பையை போட்டா நம்ம மொத்த குப்பையை அவங்க அவ்வளவு வீட்டுல வந்து தட்டும். நம்ம கொஞ்சம் தண்ணி நம்ம வந்துச்சு நம்ம தெரிஞ்சு வைங்க, நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு தெருவுல பண்றாங்கன்னா, ஒரு மடை கட்டி அங்கேயும் பார்த்து கொடுத்துறாங்க. ஏன்னா இவங்க வீட்டு வாசல்ல தண்ணி கட்டப்படாது, அந்த வீட்டுல போய் கட்டட்டும் அப்படின்னு. அன்புக்குரியவரை நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க, அது மிகப்பெரிய ஒரு நன்மையை ஈட்டு தரும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லி தருகிறார். லா தஸ்தவியல் ஹஸனத்து வல ஸய்யா, நன்மையும் தீமையும் ஒருபோதும் நினைச்சாது சமமாகாது. எனவே இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், நீங்கள் நன்மை கொண்டே என்ன செய்யுங்க, தீமையை தடுங்கள். ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத், உங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு விரோதம் இருந்தால், பகைமை இருந்தால், கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவர் எப்படி ஆயிடுவாரு, ஒரு உற்ற நண்பனாக தோழனாக ஆகிவிடுவார். இதை இன்னொரு சம்பவம் கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்களோட தொந்தரவு தாங்க முடியல. சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இங்க வந்து இது பண்ணவோ அது இது ஒரே பிரச்சனை, அங்க நிறைய பிள்ளைகள், இங்க ஒரே கஷ்டம் ஒரே துன்பம். அப்ப சொன்னாரு, வீட்டுல இருந்து ஒரு பெரிய பழக்கூட வாங்கிட்டு வந்தார். ஏமா இதை கொண்டு போய் நீ என்ன செய், பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல வந்து கொடுத்துரும் அப்படின்னு. பக்கத்து வீட்டுல வந்து கொடுத்தோம், நாங்க அப்படியே ஆரம்பித்தாங்க. அப்படி எல்லாருமே, என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறோம், நமக்கு இவ்வளவு வாங்கி தர்றாங்க. எனவேதான் ரசூலா சொன்னாங்க, நீங்க உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு, அன்புக்குரியவர்களே, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய விஷயம், அதிலே குறிப்பாக ஜமாத்தினுடைய இந்த பரப்புரையில் மிக முக்கியமான நோக்கத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஜமாத்தினுடைய அடிப்படை கடமை எத்தனை? 4. ஒன்னு தாவா, ஒன்னு இஸ்லாஹுல் உம்மா, 3வது தர்பியா, 4வது ஹிதுமத்தே ஹல்க். இந்த 4ம் இந்த பரப்புரையின் மூலமாக நாம் ஒவ்வொருவரிடம் வர வேண்டும். முதல்ல தாவா, அழைப்பு பணி. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு அதற்கூட பேச வரணும் அபுல் பரக்காத்து, அவர் காலையில் சொன்னார், நான் அவர் சில இடங்கள்ல கொண்டு போய் கொடுத்தோம். ஏன்னா அந்த பையன் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு நீங்க நோட்டீஸ் இல்லையா படிச்சு பார்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப நாளா சண்டை முடிச்சுட்டு இருந்தோம், 2 பேரும் சேர்ந்து பேசி நடக்க மாட்டோம் அப்படின்னா. இதுதான் நம்ம விரும்பக்கூடிய ஒன்று. இந்த பரப்புரையின் மூலமாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நாம் முதல்ல நமக்கே 1008 பிரச்சனை, நம்ம குடும்பங்கள்ல, நம்ம அண்டை வீட்டுல, நம்ம இருக்கா இல்லையா, ஏன் நம்ம அதை வந்து மாற்ற மாட்டோம். இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நம்மளை மாற்ற மாட்டார். நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா, நாம் மாற வேண்டும், நாம் பிறரை மாற்ற வேண்டும். முதல்ல நம்ம மாறணும்.
அந்த மாற்றங்கள் வரும். முதல்ல நாம் அழைப்புப்படி செய்கிறோம். இது எல்லா மக்களும், நம்ம பக்கத்து வீட்டுல முஸ்லீம் அல்ல, நம்ம ஊர்ல அது கம்மியா இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இருக்குது. பக்கத்து வீட்டுல முஸ்லீம் அல்லாத மக்கள் இருந்தா அவங்க ஒருத்தர் நல்ல உறவு முறை கொண்டீங்கன்னு நீங்க பெரிய தாவா செஞ்சுட்டீங்க. ஏனென்றால் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் உள்ளவங்க செய்யக்கூடிய குற்றங்களை என்ன மன்னித்து அவரை இஸ்லாஹ் செய்து வைத்து விட்டால் அவருக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார் இல்லையா? அது மாதிரி அந்த மிகப்பெரிய கூலி தாவா கிடைக்கும். அதுபோல இஸ்லாஹுல் உம்மா, நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்கள் சொன்னோம், இருக்கா இல்லையா? நம்ம ஊர்ல நம்ம வீடுகள்ல இருக்கா இல்லையா? முதல்ல இதை நம்ம மாற்றுவோம். அப்படி மாத்திட்டா நீங்க இந்த சமுதாயத்தை நீங்க மாற்றியதாக ஆகிவிடும். அதுக்கு அடுத்தபடியாக தர்பியா, நமக்கு ஒரு மிகப்பெரிய தர்பியா. நம்ம எல்லாரும் யாரோட சண்டை பிடிச்சிட்டு இருந்தோமோ நம்ம முதல்ல அதெல்லாம் நீக்கணும். நாம் அதிலிருந்து மிகப்பெரிய பயிற்சி பெற வேண்டும் இல்லையா? அதுக்கடுத்து இந்த சமுதாயத்துக்கு நாம் மிகப்பெரிய சேவையாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடைசியா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாத்திலேயே அதற்கு முன்பு நடந்ததும் இல்லை, இனி கியாமத்து நாள் வரை நடக்க போறதும் இல்லை. ஒரு சகோதரருக்கு ஒரு சகோதரர் எப்படி விட்டுக் கொடுக்கிறார்கள் என்பதை மதீனாவுடைய ஹிஜ்ரத் வாழ்க்கையில் நம்மளா படிச்சிருக்கோம். அதை பற்றி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், இதற்கு முன்னால் அந்த மதீனாவாசிகள் இருக்காங்களே, அங்குள்ள சொத்துக்கள் அவர்களுக்குரியதுதான். யஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், ஆனால் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த மதீனாவுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய சொத்துக்கள். ஆனால் அவர்களை நோக்கி அங்கே ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, அந்த மக்களை எல்லாம் அவர்கள் நேசித்தார்கள். அது மாத்திரமல்ல, வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊதூஹி, அவங்க உள்ளத்துல அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்தோமோ அது நமக்கு தேவையானது என்று எண்ணம் கூட அவங்க உள்ளத்துல வரணும். அல்லாஹ் சொல்றான், அவங்களோட கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்த நமக்கு அந்த வரலாறு நிறைய கேள்வி குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு நம்ம கொடுத்தது நமக்கு தேவையானது என்று அவர்கள் ஒருபோதும் நினைப்பதில்லை. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னும் அவங்களுடைய உள்ளத்துல அது நமக்கு தேவைதான் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்ல. வலவுகான பிஹிம் ஹஸாஸத், சில பொருள் அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஆனா அந்த பொருள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை, தனக்கு தேவையாக இருந்தால் கூட அதை அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், பாருங்க இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் வேற எங்கே நடக்கும்? இப்படிப்பட்ட சகோதரத்தை நாம் உருவாக்க விரும்புகிறோம். இது நமக்கு மத்தியில வர வேண்டும், நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே வர வேண்டும். நாம் பிறருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வர வேண்டும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனை, இதை விட்டுக் கொடுக்கக்கூடிய பொறுமையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பரப்புரையின் மூலமாக நாம் விரும்பக்கூடிய ஒரே காரியம், குறிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அண்டை வீட்டார்களுடன் நல்ல அண்டை வீட்டாராக நாம் மாற வேண்டும் என்று உறுதிமொழி கொள்வோம். நம்ம என்ன செய்ய, நம்ம பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டாரும் நல்ல அண்டை வீட்டாரா இருக்கும், அவங்க நம்மளை பாராட்டும். ஈமான் கொள்வதற்கும் இதுதான் சர்டிபிகேட், நாளை சொர்க்கத்துக்கு போவதற்கும் இதுதான் சர்டிபிகேட் இல்லையா? ஹதீஸ்ல நம்ம எல்லாம் பார்த்தோம். எனவே அவர்கள் நமக்கு என்ன செய்யணும்? இவங்க நல்ல ஆளு, இவங்க எங்க வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அவரோட நல்ல முறையில் நடக்க வேண்டும். நம்முடைய வட்டாரங்கள் நல்ல ஒரு முன்மாதிரி முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். நம் சமுதாயம் முன்மாதிரி முஸ்லிமாக இருக்க வேண்டும். இந்த நாடு ஒரு நல்ல சுபிட்சமாக, சந்தோஷமாக, அன்பாக, ஒருவருக்கொருவர் அடைவிப்பாக இருந்தவன்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே நிமிஷத்துல நம்ம செய்யலாம் போய்க்கலாம். வெரி சிம்பிள். ரசூலா சொல்லி தந்தது, சலாம் சொல்லுங்க, அவங்களை விசாரிங்க, அவங்களுக்கு நீங்க உறுதுணையா இருங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கிவிடுவானாக. நாம் நல்ல அண்டை வீட்டாராகவும் நல்ல முன்மாதிரி முஸ்லிமாகவும் முன்மாதிரி சமூகமாகவும் ஆவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு துஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.